மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற எங்களை எல்லாம் வழிநடத்தி என்னை கட்சியிலிருந்து எதிர்க்கிறதுக்கு ஐயாவை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை. என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களே, நம்முடைய சிறு வயதிலிருந்து எங்களோடு என்னை அன்போடு அரவணைத்து வழிகாட்டி கொண்டிருக்கிற நம்முடைய தியாகச்செம்மல் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களே, வன்னிய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பூத்த அருள்மொழி உள்ளிட்ட இங்கே வருகின்றிருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இங்கே ஆணுக்கு நிகர், அதாவது பெண் என்பவர்கள் ஆணை விட உயர்ந்தவர்கள் என்று ஐயா அடிக்கடி சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் ஆணை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பனுக்கு என்ற ஒரு வேதனை வருத்தம் வரும் பொழுது சிங்கம் என துள்ளி யார் எழுவாங்க? பெண் சிங்கம் எழுவார்கள். அதுபோன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன வலியை போக்கத்தக்க வகையிலே 24 மணி நேரம் தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா, எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன். இங்க அக்கா, நம்முடைய மருத்துவர் ஐயா அவருடைய, அதாவது முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் 30 ஆண்டுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க. அந்த பேட்டியிலேயே சொல்லுவாரு, எங்க குடும்பத்துல உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்கும் பொழுது என்னுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அப்படின்னு சொல்லி ஐயா சொன்ன வரலாறு இன்றைக்கு அது உண்மையாகப்பட்டிருக்கிறது. ஐயா அவர்களே, நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தேன். நீங்க எனக்கு மேயர் சீட்டு கொடுத்தீங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க, இன்னும் பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க. மாவட்ட செயலாளர், இன்றைக்கு இணை பொதுச் செயலாளர் என்ற பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க. என்னை எம்எல்ஏ ஆக்குனீங்க. ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்க சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது. என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கட்சி பொறுப்புட்ட நீக்க வேண்டாம். அருள், உன் உயிர் எனக்கு வேணும்னு இப்ப சொன்னா இந்த டிவிக்காரங்க முன்னாடி என்னுடைய கழுத்தை அறுத்துக்கு சாவ நான் தயாராக இருக்கிறேன்.